நம்ம ஆங்கர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் லெவல் வயலன்ஸ்னா என்ன, அக்ரெஷன்னா என்ன அப்படின்லாம் பார்த்தோம். அதுல நிறைய டிஃப்ரெண்ட் சினாரியோஸும் பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து கண்டினியூ வித் தட், இட்ஸ் கால்ட் அஸ் அன் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இதெல்லாம் வந்து முதல்ல ஸ்டிமுலை இன்டர்னலா நமக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது பாடியில, என்ன மாதிரியான ஸ்டிமுலை கொடுக்குது, அதுக்கு வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது வந்து கம்ப்ளீட்லி என்விரான்மெண்டல் பேஸ்ட், சரிங்களா? ஸோ இப்போ என்விரான்மெண்டல்ல வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினாரியோஸ் இருக்கு. ஒன் இஸ் யுவர் டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப ஹை டெம்பரேச்சர், என்விரான்மெண்ட்ல ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா அது கூட ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு இது பண்ணும், ப்ரோவோக் பண்ணும் அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு ஒரு ஆத்தர்ஸோட ஒவ்வொரு ரிசர்ச்சர்ஸோடைய ஸ்டடியும் சொல்லி அவங்களுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கு, அவங்களோட வியூ ஆன் த ஸ்டடி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப நான் சொன்னேன் there was a shock being provided, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஷாக் கொடுத்து அதை வந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வருண் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாருன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு ரூம்லையும் வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்டை வந்து உள்ள விட்டு அவங்களுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சரும் ஹையா இருக்கும், அதே சமயம் வந்து கிராஜுவலி தே ஹாவ் இன்க்ரீஸ், நம்ம இதுல ஆப்பரண்ட் கண்டிஷன் எல்லாம் பார்ப்போம்ல, கிராஜுவலி தே வில் இன்க்ரீஸ் த ஷாக் லெவல் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி வந்து இவங்க ஒரு டெம்பரேச்சர் ஹை, ஒரு ரூம்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் ஏத்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஷாக்கும் கொடுத்தாங்க. அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷாக் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுடைய பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையே அவங்களோட பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த மாதிரி போகும்போது இந்த ரெண்டும் சேரும் போது அவங்களோட மைண்ட் அதை எப்படி ரியாக்ட் பண்ணிக்குது, அதாவது பிரெயினுடைய இம்பல்ஸ் எப்படி இருக்கு, அது என்ன மாதிரியான கமாண்ட் கொடுக்குது அப்படின்றத வந்து தி ஸ்டார்ட் மெஷர்மெண்ட். அதுதான் இந்த இது. அதே மாதிரி ஆண்டர்சன் அப்படின்ற சைக்காலஜிஸ்டும் என்ன பண்ணாரு அப்படின்னா டெம்பரேச்சரை வச்சு he has also studied one other study. அது வந்து என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அவங்க வந்து என்ன சொல்ற அந்த பர்சன் வந்து he is involved in rape and assault. ஸோ நம்ம இங்க சொல்லுவோம் இந்தியாவில் வந்து பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சூடாகுது, சூடானா அந்த பர்சன் வந்து சாரி பர்சனுடைய பாடி வந்து சூடாயிடுச்சு, ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா somebody touches us நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாடி ஹீட்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப கொதிக்கிற கோழி மாதிரி கொதிக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் வந்து இங்க ரெண்டு பேரும் ரெண்டு விதமான ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க, பட் ஆனா எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியல. இவங்க சொன்ன கான்செப்டுக்கும் அங்க ஆக்சுவலி ரியல் டைம் சினாரியோல நடக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய இதுக்கு ஒரு கான்ட்ரோவர்சியலும் இருக்கு, அதை நான் இங்க இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதை வந்து நம்ம கத்தாரிசிஸ்ல பார்க்கலாம். இது வந்து என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸஸ் இதெல்லாம் வந்து நடந்தா கத்தாரிசிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்றதும் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கிரௌடிங், ரொம்ப கூட்டமான பிளேஸ், நெரிசலான பிளேஸுக்குலாம் நம்ம போனோம்னா நமக்கே ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் வரும், பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் கிரௌடிங். கச்ச 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 கச்சன்னு நடந்த ஓவர் நாய்ஸ் அல்லது நிக்கவே இடமெல்லாம் ஒரு பெரிய கிரௌடுக்குள்ள போய் நின்னோம்னா அங்க நம்மளோட இண்டிவிஜுவலைசேஷன் வந்து இருக்கவே இருக்காது. நிறைய இருப்பாங்க, நம்ம பேசுறது நமக்கு கேட்காது, நம்ம வந்து ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாது, நம்ம நின்றுட்டு இருக்கிற பிளேஸ்லயே ஒரு 10 பேர் நின்று நம்மள தள்ளுவாங்க. இதெல்லாமே கூட ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து என்விரான்மெண்டல். The other thing is, the third point is here, notice. நோட்டீஸ்னா என்ன? தேவையில்லாத சவுண்ட். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஓகேங்களா? அந்த கல்யாண வீட்டுல அல்லது ஒரு டெம்பிள்ல ஃபங்க்ஷன் நடக்குது, பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா அங்க வந்து they will keep the mic set with a very loud voice. You cannot control them, rather you cannot accept the sound as well.
ஸோ இதெல்லாம் வந்து கூட இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. மேம் we can move to the next slide. இந்த நோட்டீஸ்லயும் வந்து அது வந்து நாய்ஸ் நாட் நோட்டீஸ். it is being provided. இல்ல புக்ல நாய்ஸ் தான் இருக்கு. probably wrong. Sorry for that. Thank you. Noise. Sorry pa. Sorry. Thank you. Noise. நான் டைப் பண்ணும்போது தப்பா டைப் பண்ணேன். சாரி ஃபார் தட். ஓகேங்களா? இப்போ ரெடியூசிங் அக்ரெஷன்ல வந்து எதெல்லாம் பண்ணா அக்ரெஷன் லெவல்ல ரெடியூஸ் பண்ண முடியும் அது நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஐ வில் கெட் இன்டு தி கதாரிசிஸ் அண்ட் தி அதர் ஒன் சோஷியல். நீங்க என்னெல்லாம் பண்ணா அக்ரெஷன் லெவல் ரெடியூஸ் ஆகும்? ஒரு பர்சன் ஹை லெவல் அக்ரெஷன்ல இருக்கான், அவனை நீங்க என்னெல்லாம் பண்ணா how you will make up your mind to reduce the aggression? Please come up with the answers. Anyone there? நல்ல விஷயங்களை பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும். ஓகே, இல்ல ஒரு ஆள் உங்களை ஃபுல் அக்ரெஷன்ல இருக்கான்ப்பா, உங்களை அவன் வந்து தாக்குறதுக்கு வரான். What you will do? You will fight with him or you will move away or how will you? Yeah, definitely move away. You have to move away. You have to move away. And what other scenarios you will handle to come out from that situation? நீங்க வந்து அதாவது அந்த அக்ரெஷனை ஃபேஸ் பண்றதா இல்ல அவங்க கண்ட்ரோல் பண்றதா எது கேக்குறீங்க? ஃபேஸ் பண்ண வேண்டாம். You should move out. ஃபேஸ் பண்ண வேண்டாம். ஃபேஸ் பண்ண வேண்டாம். நீங்க இப்போ உங்களுக்கே கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ உங்களுக்கே ஒரு நீங்களும் இப்போ நானும் பேசிட்டு இருக்கிறோம் சித்ரா மேம். இப்ப நான் ரொம்ப அக்ரெசிவா இருக்கேன். அப்போ அந்த அக்ரெசிவ் பர்சன் வந்து உங்களை அட்டாக் பண்றதுல தான் இருக்கும் இல்லையா? How you will react or how I should be calm, very calm. I should be very calm. I should also not show my aggression. Right. அதுக்கப்புறம் இப்ப என்னோட கண்ணு ரொம்ப கோவமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? How you will move away? என்னோட பாடி எல்லாமே வந்து டோட்டலி வேற மாதிரி இருக்கு அக்ரெஷன் வரும்போது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? How you will tend to avoid to get into a further aggression? அது எப்படி பண்ணுவீங்க? ஃபர்தரா ஆர்குமெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும். and you have and நம்மளும் அக்ரெஷனுக்குள்ள போக கூடாது, ஒரு ஆங்கர் போட்ல போக கூடாது. and we have to try to calm down the other person. The person is not calming down அப்படின்னா just move away from that person. ஓகே, இப்போ இது வந்து ஒரு செகண்டரி பர்சனுக்கு. இப்ப நீங்க அதே லெவல் ஆஃப் அக்ரெஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா what and all you have to do to deviate from that? Not getting into the serious level, but what and all you need to do. இப்ப நான் டென்ஷனா இருக்கேன் அப்படின்னா நான் என்ன முதல்ல காம் டவுன் பண்ணணும் இல்லைங்களா? நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து you don't want to get into the mess, so you are avoiding all those information. பட் இப்ப நான் டென்ஷனா இருக்கேன் அல்லது சித்ரா மாமே டென்ஷனா இருக்காங்க அப்படின்னா சித்ரா மேம் what and all you will do to reduce your own aggression? First I will try to move out of the situation. Focus on what is around me. Correct. And கொஞ்ச நேரம் நல்லா நிதானமா மூச்சு விட்டு I should try to cope with my anger. Okay. So எப்பவுமே ஒரு அக்ரெஷன் அதாவது ஆங்கர் லெவல் வந்து பெருசா உங்களை பாதிக்காது. வயலன்ஸ் லெவல் கொஞ்சம் பாதிக்கும் இல்லைங்களா? அக்ரெஷன் லெவல் இஸ் வெரி வெரி பேட் சினாரியோ. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடியில நடக்கிற சேஞ்சஸ் நம்ம உணரணும். அப்பதான் நம்ம மைண்டை நம்ம காம் டவுன் பண்ண முடியும். அப்புறம் வந்து எந்த லெவல்ல நம்ம வந்து பூஸ்ட் ஆகுறோம், ஏன் வந்து இந்த இது ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு ஒரு செகண்ட் பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன் ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சாலே we can come out of it. Most of the time aggression வரும்போது we will not think about it. அதுக்கப்புறம் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் யுவர் காம் டவுன் செஷன். என்னென்னலாம் காம் டவுன் செஷன்? you need to walk away from the situation. You need to do the regular exercise to calm down. You can do a meditation. You can you can always halt a thing and slowly you can respond
by reducing the fast pace. Number count பண்ணலாம் மேம் 1 to 10 just calm your mind. ஓகே சோ அந்த மாதிரி இது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குல்ல பாடி லாங்குவேஜ் த்ரெட்டன் அது ஒரு மைண்டுக்கு ஒரு spiritual person to brain. கரெக்ட் சோ இதெல்லாம் வந்து it is a reducing phase for your aggression சரிங்களா. we'll move on to the catharsis. இப்ப catharsis அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். catharsis அப்படின்றது என்ன யாருக்காவது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? what is the process of catharsis? ஏதாவது நம்முடைய ஆங்கர் கதார்சிஸ் நம்முடைய ஆங்கரை வென்ட் அவுட் பண்றது. எக்ஸாக்ட்லி நம்மளுடைய ஆங்கர் லெவல்ல வந்து நம்ம இமோஷனல் அண்ட் ஆங்கர் லெவல்ல வந்து வென்ட் அவுட் பண்றது தான் கத்தாரிசிஸ். இத வந்து நிறைய ரீசர்ச்சர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் ஹஸ் டேக்கன் அப் இன்டு அ டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வருவோம். ஹிஸ் நேம் இஸ் அரிஸ்டாட்டில். இவர் தான் வந்து ஹி இஸ் a philosopher and he is the first person to analyze the catharsis. சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன கைண்ட் ஆஃப் இமோஷனல் வந்து நம்மள அடிக்குது அதுக்கு நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்புறம் அதை வந்து நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்றத பார்க்கணும், அடுத்து அதுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி இன்டகிரேட் பண்ணணும், then comes your regulation. சோ இந்த ஸ்பிளிட் ஆஃப் 4 இதையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை ரெகுலேட் பண்ண முடியும். எந்த ஒரு எமோஷன்ஸையுமே ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா we should கண்டிப்பா அந்த நடக்கிற 3 விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தது அப்பதான். ஸோ கத்தாரிசிஸ் அப்படின்றது ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் லெவல் இருக்கும். அது ஒரு பாண்ட் மாதிரி அந்த டைம் ஆஃப் அக்ரெஷன்ல அது என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will do the integration part and the regulation part. இததான் வருது கத்தாரிசிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்றத தெளிவா சொல்லிடுறோம். to vent out at the same time by cleansing the entire scenario. சரியா? it's an emotional release. அத வந்து நிறைய விஷயத்துல பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு யுவர் ஆர்ட் மூலியமா கொண்டு வரலாம், பிடிச்சவங்கள்ட்ட பேச வச்சு அதுல வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத பொறுமையா நம்ம இது பண்ணலாம். மியூசிக்ஸ் கேட்கலாம். அப்புறம் வந்து டான்ஸ். சில பேருக்கு வெண்ட் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா டான்சிங். நிறைய பேருக்கு டான்சிங். எனக்கு கூட கோவம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் டான்ஸ், கதவை காச்சா முச்சான்னு ஆடுவேன், சீந்து போகும் எனக்கு அது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கும். எப்போ வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப பூஸ்டப் ஆகும் அப்படின்னா ஒரு என்னைக்கோ நடந்திருக்கும் சரியா. அத வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கான்சியஸா நடந்த விஷயத்த நம்ம அன்கான்சியஸ்ல போட்டு புதைச்சு வச்சிருக்கோம். when the moment you got the impulseோட உங்களோட ஆக்ஷனும் சேர்ந்து it will be outcome as a bad aggression. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க கத்தாரிசிஸ்ல சாரி மேம் சுவா மேம் ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி இந்த பிலீஃப் சிஸ்டம் எல்லாத்தையும் சப்கான்ஷியஸ் லெவல்ல வச்சிருப்போம். ஆமா, சப்கான்ஷியஸ் லெவல்ல வச்சிருப்போம். அன்கான்ஷியஸ் இஸ் நதிங் பட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், நாட் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு. ஆமா, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற விஷயங்களை வந்து we will recall and we will take it into an emotion plus action, that is your aggression. ஸோ வந்து அவங்க அன்கான்ஷியஸ் நம்மள பிசிக்கல் நம்ம கான்ஷியஸ் லெவல்ல இருக்கிற ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா there is no very less possibilities. அதனால one moment, not all எதை வந்து நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறோம், திரும்பவும் வந்து அதை வந்து ரீலீவ் பண்ண விரும்புறோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த சப்கான்ஷியஸ் லெவல்லயும் போய் சப்ரஸ்ட் ஃபீலிங்கா நின்னுக்கும். he always recall something again and again. That is your most dangerous issue. அன்னைக்கு அது நடந்துச்சு, இன்னைக்கு நீ வெளியே வந்துட்ட, பட் why you are recalling the same instance again and again? அதுதான் பிரச்சனை சரிங்களா. so experience on stress, anxiety, fear, anger, trauma, intense complex feelings, அது ரொம்ப வருஷமா இருக்கிறது. அப்புறம் வந்து emotional trauma, இது எல்லாத்தையுமே வந்து we can vent out or take it into one positive side by doing the catharsis. Catharsis is also a therapeutic
எப்படி என்ன மேம் அப்படி சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் இருக்கார் இல்லையா, அவரோட கலீக் ஒன் மிஸ்டர் ஜோசப் ப்ரூவர், இவர் என்ன பண்ணாருன்னா இந்த கத்தாரிசிஸ வந்து he has taken it as a therapeutic technique to for the well being இது. ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா கலெக்ட் பண்ணுவாரு. கலெக்ட் பண்ணிட்டு என்னென்ன இதெல்லாம் இருக்கு, என்னென்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் it has been collected on your subconscious mind, how to bring that out with the conscious feeling அப்படின்றதுதான் அவர் ஸ்டடி பண்ணார். இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு எப்படி எப்படி எல்லாம் கத்தாரிசிஸ வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. டாக்கிங் வித் யுவர் ஃப்ரெண்ட், லிசனிங் டு மியூசிக். ஏன்னா ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட வெண்ட் அவுட் ஆங்கரை யார்கிட்டயாவது ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கள்ட்ட பகிர்வோம்னு நினைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், டே இது நடந்தது நான் இதனால இப்படி பண்ணேன் அதனால அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்மளோட மைண்ட்ல ஓ அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேனா, ஓ ஓகே ஓகே. Sometimes it's a self-realization too. Okay, the listening to music is a great insight actually. எந்த மியூசிக் கேட்டாலும் it is an went out factor தான். Creating or viewing an art, நீங்க வரைஞ்சாலும் சரி இல்ல வெறுமன பார்த்தாலும் சரி, அதுவும் ஒரு டீப் இமோஷன்ஸ்ல இருக்கிற ஒரு பேட் சினாரியோவை வந்து வெண்ட் அவுட் பண்ண வச்சிரும். பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து வெண்ட் அவுட் ஆகும். ஆனா அது வெறும் சில பேருக்கு அது வெறும் பிசிக்கல் எக்ஸசைஸா இருக்கும். சில பேருக்கு வந்து நீங்க இப்ப இந்த கொரியா சைனா அங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நாட் இன் இந்தியா, ஐ நெவர் had an experience in India, but if you go to China, Korea or Japan, they have a huge mall only to vent out the anger. They'll have all sort of toys, they have all sort of punching systems, everything was there. நீங்க அங்க போயிட்டு யாராவது ரொம்ப எமோஷனலா ஆங்கர் ஆயிட்டாங்க அப்படின்னா they just go into that mall and then they do all sort of an நம்ம த்ரோ பால் போடுற மாதிரி அவங்க வந்து there is a huge punching machines there, பொம்மை மாதிரி உருவப்படுத்தின மாதிரி எல்லாம் இருக்கும். அதை போய் நல்லா குத்தி அவங்க வெண்ட் அவுட் பண்ணிக்குவாங்க அந்த ஆங்கரை. So there is those things are also available. Psychodrama கிடையாது, there is a தெராப்பி. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேரை நிக்க வச்சு நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணேன், எந்த ஈவெண்ட்ல வந்து இந்த சினாரியோ வெளியில வந்தது, இது எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி சரி பண்ணிக்குவாங்க. எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் அண்ட் ஜேர்னலிங். எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்னா ஒரு டாபிக்கை கொடுத்து இதை பத்தி நீ எழுதுன்பாங்க. சோ அந்த டாபிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக் மாறலையா. ஆமா, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் ஓகேங்களா. இங்க இருக்கு எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் அண்ட் ஜேர்னலிங். ஸோ எக்ஸ்பிரட்டிவ் இதுலயும் இது போக வந்து இமோஷனல் வெல்பீயிங்க்கு சுபா அது என்னது எதுடா நீங்க இதுக்கு முன்னால என்ன ஒரு ஸ்லைட் அது நீங்க எங்களுக்கு இது பண்ணிட்டீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? எக்ஸ்பிளைன் முடிஞ்சிச்சு. தெரபியூட்டிக் யூசஸ் ஆஃப் கத்தாரிசிஸ். ஆமா அது பரவாயில்ல. creating or viewing art, இதெல்லாம் வந்து you can just make a note and ஒரு லைன்ல எழுதிட்டு போயிடலாம். இல்ல அதெல்லாம் இருக்கா எங்களுக்கு, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா, அதுக்காக கேட்டேன். பரவாயில்ல, தேங்க்யூ. ஓகே. நம்ம புக்ல வந்து ஆக்சுவலி கத்தாரிசிஸ்க்கு நிறைய என்ன சொல்றதுன்னா என்னென்ன ஸ்டடி யார் ஆர்கியூ பண்ணினாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்டரியே கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மள எல்லாராலையும் அந்த நேம்ஸ் இயர்ஸ் எல்லாம் மைண்ட்ல ஏத்தி எழுத முடியாது. சோ கத்தாரிசிஸ்னா நான் எப்படி சிம்பிளா சொல்லியிருக்கேன். கத்தாரிசிஸ்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதோட தெராபியூட்டிக் யூஸ் என்ன பண்ணினா அது வெளியில போகும், வாட் ஆர் த வெண்ட் அவுட் ஏரியாஸ்ன்றதை மட்டும் நான் இங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தியரி சொல்லணும்னா சொல்லுங்க, நான் தியரிஸ் அப்படியே மேலோட. எனக்கு நீங்க எப்படி லெசன் எடுத்து நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க போதும். அது போதுமா? சரி, ஓகே. ஏன்னா அரிஸ்டாட்டில் தான் இதை மெயினா கொண்டு வந்தாரு.
ஆனா இது போக அந்த புஷ்மேன் அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சில்ட்ரன்ஸை வச்சு அவங்களோட இமோஷனல் டென்ஷன் எப்படி இருக்கு, அவங்களை இந்த அக்ரெசிவ் பிளேல எப்படி பண்ண வைக்கிறது அப்படின்னு நீங்க அதை வந்து திருப்பியும் பொபடோல இதே எழுதிக்கலாம். இது புதுசா உங்களுக்கு ஞாபகம் வராது மைண்ட்ல, அதனாலதான். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ வேரியஸ் அதர் அப்ரோச்சஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இமோஷனலி ஃபோக்கஸ்டா கொண்டு போறது, டைவர்சிபிகேஷன்ஸ் ஏரியா வந்தா அதை அட்டைன் பண்ணாம அதை ஓவர் கம் பண்ணி வர்றது, சைக்கோ டைனமிக்கா பண்றது, பிரைமல் எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஹலோ கரண், ஜஸ்ட் முந்திர ஸ்லைடு ஜஸ்ட் வியூ பண்ணலாமா? இதான் அவங்க சொன்னது. ஓகே ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. இது காமிச்சிட்டாங்க, இது முடிச்சிட்டேன்ப்பா. தெரபியூட்டிக். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளார நீங்க போன் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, என்ன பார்க்கலாம். இல்ல நீங்க பாருங்க, திருப்பி போங்க. கேர்லின் மேம் முன்னாடி முடிஞ்சிச்சு. வேண்டாம் 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 வேண்டாம், இது நீங்க இப்ப சொல்லிட்டீங்க. சோ வந்து இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஸ் யோர் சோஷியல் லேர்னிங் அப்ரோச். மேம் இன்னைக்கு ஆஷா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி, ஆஷாவா? சரி சரி, சாரிப்பா. சோஷியல் லேர்னிங் அப்ரோச் சரிங்களா? இதுல வந்து மூணு பேருடைய டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்கு. சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற சில்ட்ரன்ஸை கேர்டேக்கர்ஸ்ட விடும்போது, கேர்டேக்கர்ஸ் வந்து அவங்களோட அக்ரெசிவ பொருட்படுத்தாம, சரிங்களா, அவங்க அதாவது ஒரு குழந்தை அக்ரெசிவா ஆகுது, அவன் அடிக்கிறான் செய்யறான்னா அவனை வந்து இவங்க திட்டாம கண்டிக்காம பேசாம இருந்துட்டு அமைதியா இருந்துட்டு, அவங்க ஒன்ஸ் தே கூல் டவுன் அல்லது அவங்க கண்டுக்காம இருந்துட்டாங்க அப்படின்னு பொதுவா குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க. அடம்பிடிக்கிற குழந்தைக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா they do more and more irritating behavior. ஒரு நம்ம ஒரு குழந்தைய கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம் ரோட்ல, ஓகேங்களா, நம்ம குழந்தையவே கூட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஒரு பொம்மை இருக்கு, அதை பார்த்த உடனே அந்த குழந்தை என்ன கேட்கும்? முக்கால்வாசி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு அது பொம்மை வாங்கி கொடுக்கலன்னா நான் ரோட்லயே புரளுவேன் அப்படின்பாங்க, உருண்டு புரளுவாங்க. ஸோ பை த டைம் we should not react. நீ பண்றியா பண்ணு, நோ ப்ராப்ளம், பட் ஐ வில் நாட் கெட் யூ ஆர் ஐ வில் வாக் அவே அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பண்ண சொல்லிட்டு நம்ம பாட்டி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை எந்திரிச்சு இதுக்கு மேல நம்ம என்ன ஆக்ட் பண்ணாலும் நமக்கு நம்ம கேட்டது கிடைக்காதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வருவாங்க. ஸோ இதைத்தான் வந்து ஹாம்லின் அண்ட் அதர்ஸ் அப்படின்றவங்க 1969ல ஒரு ஸ்டடி பண்ணி, ஒரு குழந்தைக்கு அக்ரெசிவா இருக்க குழந்தைய ஒரு சேட்டை பண்றாங்க, நம்ம அதுக்கு இக்னோர் பண்ணிட்டு அந்த அந்த விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணிட்டு அவங்களுக்கு பாசிட்டிவா, அவங்க ஒன்ஸ் காம் டவுன் ஆனோடனே நீங்க அவங்களுக்கு பாசிட்டிவா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அக்ரெசிவ் பிஹேவியர்ல இருந்து வெளியில வந்துருவாங்க அப்படின்ற விஷயத்த ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் அதர் சோஷியோ லேர்னிங் அப்ரோச். செகண்ட் திங் இஸ் ஜான் டார்லி அண்ட் ஆடம் அப்படின்றவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ட்ரக்ஸ் சாப்பிட்றவங்க, ரொம்ப வந்து கிரைம் கமிட் பண்றவங்க எல்லாம், அதாவது ட்ரக்ஸ் அண்ட் அந்த ஆல்கஹால் கண்டென்ட் நிறைய சாப்பிட்றவங்க தான் நோட்டிசபிளா நிறைய வந்து தப்பு பண்றாங்க அப்படின்ற இம்பல்ஸ் அது சாப்பிட்றாங்க, அதனால ட்ரிகர் ஆகும் போது அந்த இம்பல்ஸ்ல அவங்க வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ரியாலிட்டி பிரச்சனை என்ன அப்படின்னா, அது பண்ணும்போது கொஞ்சம் அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், ரியாலிட்டி கேசஸ்ல 90% ஆஃப் பீப்புள் இஸ் நாட் இன்டு தட். அவனுக்கு ட்ரக்ஸ் சாப்பிடுறதுனால ஒருத்தன் வந்து அதுக்கு ட்ரிகர் ஆகுறான் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து இட் இஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி இட்ஸ் அ கான்ட்ரோவர்சியல் இதுல வந்து இருக்குது. The other person is Sandra Jo Wilson and Mark Lipsey at 2005. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, guys please sorry.
ஆஷா. எஸ் மேம். ஹலோ ஆஷா. ஹலோ சொல்லுங்க மேம். சதீஷ் அடுத்து நெக்ஸ்ட் சதீஷ் பிரசன்டிங். அவரோடது ரெடி ஆச்சுங்க. ஓகே ஃபைன். ஐ திங்க் இதோட அந்த லெசன் முடியுது. ஆமா முடியுது. கேன் வி ஸ்டார்ட்? கேட்டுட்டு 2:10 ஸ்டார்ட் பண்ணாதான் he needs like ஒரு half an hourலயே. ஃபைன். சதீஷ் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? ஒரு 2-3 மினிட்ஸ் பாப்போம். இல்லனா அவங்க வந்து finish out பண்றாங்களான்னு, இல்லனா 8:15 ஆகுது. கரெக்ட்டா 8:10 ஆகுது. So if you start like it definitely take another half hour. So okay, it's fine. Yeah. அவங்க இல்ல நினைக்கிறேன். I think she left. Okay, 1 minute னு சொல்லிருக்காங்க. Sorry, it's an unavoidable. சதீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? ஒரு half an hour ஆயிடும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுங்க, முடிச்சிருங்க. ஓகே. இல்ல சாண்ட்ரா ஜோன் வில்சன் மார்க் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் அக்ரெசிவ் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வயலண்ட் பிஹேவியர் இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்றது, suggesting teaching non-aggressive conflict resolution strategies. Okay, violent behavior இருக்கிற பர்சனாலிட்டிக்கு அவங்க வந்து நான் அக்ரெசிவ் கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னு இருக்கு. அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது ரிமார்க்கபிளா 20% உடைய அக்ரெசிவ் லெவல் வந்து குறையுது அப்படின்றத ஸ்டடி பண்ணி சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். இது என்ன? ஓகே so sorry 249 ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களை எடுத்து அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி அங்க வந்து வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த வயலன்ஸ் இதுல ப்ரோக்ராம்ல வந்து என்னெல்லாம் வந்து சொல்லி தரணும், என்ன மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும், ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்டை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஒருத்தவங்க அக்ரெஷனா இருக்காங்க அப்படின்றப்போ அந்த அக்ரெசிவ் லெவல்ல வந்து என்னென்ன நான் அக்ரெசிவ் டீச்சிங் பேட்டர்ன்ல எப்படி சொல்லி தரணும் அப்படின்றத கண்டக்ட் பண்ணி அவங்க ஸ்டடி ரிலீஸ் பண்ணதுல 20% of the student who already been engaged in violent activities has reduced. அதாவது 100ல ஒரு 20% வந்து குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி அவங்க அந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுக்கும்போது. அவ்வளவுதான். தேங்க்யூ சுபா. தேங்க்யூ.